வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 1 in a million CSE தமிழ். இன்னைக்கு நம்ம TRB Polytechnic 2017 கொஸ்டின் பேப்பர்ல வெப் டெக்னாலஜில இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்கிரீன் எல்லாரும் பாருங்க. இதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம கூகுள் டிரைவ் ஸ்கிரீன் இது வந்து யூடியூப் ஓபன் பண்ணா இனிஷியலா ஸ்டார்ட் ஆகிற ஸ்கிரீன். ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்கிரீன் மட்டும் கிடையாது, நம்ம என்ன ஆப் நம்ம போன்ல எந்த ஆப் ஓபன் பண்ணாலுமே இந்த இனிஷியலா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஸ்கிரீன் வரும். அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்ல இமீடியட்டா நம்மளோட அப்ளிகேஷன் ஓபன் ஆயிரும். இதே மாதிரி தான் வந்து வெப் அப்ளிகேஷனுக்குமே வந்து இனிஷியலா நம்ம வெப்சைட் போனோன்னே இந்த மாதிரி ஏதாவது லோகோ வரும். அதுக்கப்புறம் அந்த வெப்சைட் லோட் ஆகும். இப்போ கொஸ்டினுக்கு போலாம். A dash screen of the application can be used for presenting marketing information, legal information, such as copyright information, third party logo and so on. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். எந்த ஸ்கிரீன் ஆஃப் தி அப்ளிகேஷன் கேன் பி யூஸ் ஃபார் பிரசன்டிங் இன்ஃபர்மேஷன், என்னென்ன இன்ஃபர்மேஷனு, பார்ட்டி லோகோ, காப்பிரைட் இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி இது எல்லாத்தையும் வந்து பிரசன்ட் பண்ற இனிஷியல் ஸ்கிரீன் பேரு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த ஸ்கிரீன் பேர் வந்து ஸ்பிளாஷ் ஸ்கிரீன். இந்த இனிஷியலா லோட் ஆகிற ஸ்கிரீன் பேர் வந்து ஸ்பிளாஷ் ஸ்கிரீன். இந்த ஸ்கிரீனோட எஃபெக்ட் பேர் வந்து ஸ்பிளாஷ் ஸ்கிரீன் எஃபெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்பிளாஷ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.